டெய்லி சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஏஐக்கு சொல்லி டயர்ட் ஆயிட்டீங்களா? சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணு, புல்லட் பாயிண்ட்ஸ்ல கொடு, இது நீங்க மறுபடியும் சொல்றீங்க. ஆனா நெக்ஸ்ட் டைம் ஓபன் பண்ணும்போது ஏஐ அது மறந்துருச்சு. வை? இதுதான் டிஃபரன்ஸ். ப்ராம்ப்டிங், ஃபைன் டியூனிங். சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. ப்ராம்ப்டிங்னா என்னன்னா, நீங்க ஏஐக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, அது அந்த மூமெண்ட்டுக்கு தான் ஒர்க் ஆகும். செஷன் முடிஞ்ச அப்புறம் அது ரீசெட் ஆயிடும். நெக்ஸ்ட் டைம் நீங்க சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் திரும்ப கொடுக்கணும். இதுதான் ப்ராம்ப்டிங். இப்போ ஃபைன் டியூனிங்கை பார்ப்போம். இங்கே என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஏஐக்கு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, உங்களோட டேட்டா யூஸ் பண்ணி அதை ட்ரெயின் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன நடக்கும்? நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம கூட ஏஐ சேம் பிஹேவியர் மெயின்டைன் பண்ணும். அதுதான் ஃபைன் டியூனிங். இன்னும் சிம்பிளாக டிஃப்ரென்ஸ் என்னன்னா, ப்ராம்ப்டிங்னா டெம்பரவரி இன்ஸ்ட்ரக்ஷன், ஃபைன் டியூனிங்னா பெர்மனன்ட் லேர்னிங். எக்ஸாம்பிள், டெய்லி ஒருத்தர்கிட்ட நீங்க டைமுக்கு வந்துடுன்னு சொல்றீங்க, ஆனா அவரு மறந்துடுறாரு. இது ப்ராம்ப்டிங். ஆனா ஒருத்தர் அது ஹேபிட்டா டெவலப் பண்ணா அவர் ஆட்டோமேட்டிக்கா டைமுக்கு வந்துடுவாரு. இது ஃபைன் டியூனிங். ஸோ எப்படி யூஸ் பண்ணலாம்? குயிக் டாஸ்க்னா ப்ராம்ப்டிங் யூஸ் பண்ணுங்க. சேம் பிஹேவியர் ரிப்பீட்டட் வேணுமா? ஃபைன் டியூனிங் யூஸ் பண்ணுங்க. இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க பிகினர் இல்ல, ப்ரோ லெவல்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஃபாலோ பண்ணுங்க. நாளைக்கு புது வீடியோல பார்ப்போம். பை.